போன பகுதியில நம்ம இம்மை இன்பம், மறுமை இன்பம், அப்புறம் பேரின்பம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த பதிவு அதோட தொடர்ச்சி தான். ஒருவேளை நீங்க அத பார்க்கலன்னா, முதல்ல அத பார்த்துட்டு வந்து இத பாருங்க. சரி, ஓகே. அப்போ இந்த இன்பங்கள் எல்லாம் நமக்கு யார் குடுப்பாங்க? அத நாம எப்படி அடைய முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு. அது என்னன்னா, சும்மா வந்துட்டு போற சந்தோஷம் இல்ல. உண்மையான, எப்பவும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தம். அந்த நிலைய அடையறதுக்கு ஒரு வழி இருக்கணுமே. அந்த முடிவே இல்லாத இன்பத்தோடு ஊற்றுக்கண் எது? வாங்க இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலே தேடலாம். இதுக்கான பதில் ரொம்ப தெளிவானது, ஆனா ரொம்ப ஆழமானது. நாம தேடுற இந்த உலகத்து இன்பமா இருக்கட்டும், இறந்த பிறகு கிடைக்கிற மறுமை இன்பமா இருக்கட்டும், இல்ல இதை எல்லாத்தையும் தாண்டின அந்த பேரின்பமா இருக்கட்டும், இந்த 3 வகை இன்பத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி, அது இறைவனுடைய இயற்கை விளக்கமான அருள்தான். ஆமா, இந்த அருள் மட்டும்தான் எல்லா இன்பத்துக்கும் மூலம். அப்படியா? அருள்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாமா? எல்லா இன்பத்தையும் ஒரே மாதிரி அருள்தான் குடுக்குதா? இல்ல அந்த அருள்குள்ளேயே ஏதாவது நுட்பமான வேறுபாடுகள் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் நம்மள ஒரு பெரிய பிரபஞ்ச உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல கூட்டிட்டு போக போகுது. இங்கதான் நாம ஒரு முக்கியமான ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். அருள் 2 விதமா வெளிப்படுது. ஒன்னு அருளின் ஏகதேசம். அப்படின்னா அருளோட ஒரு சின்ன துளி, ஒரு பகுதி. இந்த சின்ன துளி நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான இன்பங்களையும் இறந்த பிறகு கிடைக்கிற மறுமை இன்பத்தையும் கொடுக்கும். ஆனா இன்னொன்னு இருக்கு, அது அருட்பூரணம், அதாவது அருளோட முழுமை. இது தற்காலிகமான சந்தோஷத்தையெல்லாம் கொடுக்காது. இது நேரடியா அழிவே இல்லாத, எல்லையே இல்லாத அந்த பேரின்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஒன்னு தற்காலிகமான ஆறுதல், இன்னொன்னு நிரந்தரமான வீடு. இப்ப சொல்லுங்க, நாம தேடுறது எத? அப்போ இந்த அருள்னா என்ன? அதோட தன்மை என்ன? நம்மால அத வரையறுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம வார்த்தையால என்னவெல்லாம் சொல்றோமோ, மனசால என்னவெல்லாம் நினைக்கிறோமோ, அறிவால என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ, உடம்பால என்னவெல்லாம் அனுபவிக்கிறோமோ, இது எல்லாத்தையும் தன்னோட ஒரு சின்ன பகுதியா வச்சுக்கிட்டு, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிக்கிற ஒரு முழுமையான பேரொளிதான் அருள். அத மனுஷனோட அறிவால முழுசா அளவிடவே முடியாது. இவ்ளோ சக்தி வாய்ந்தது, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னா, அது எங்கோ ரொம்ப தூரத்துல நம்ம அடையவே முடியாத ஒரு இடத்துலயா இருக்கும். அதை தேடி நம்ம எங்க போறது? ஒரு நிமிஷம், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அது எங்க இருக்க முடியும்? பதில் நம்மள மெய்ச்சிலிர்க்க வைக்குது. அந்த அருள் எங்கேயோ இல்ல. அத நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த பார்வையிலேயே நிறைஞ்சிருக்கு. நீங்க பாக்குற அந்த பொருள்லயும் அதுதான் இருக்கு. நீங்க கேக்குற ஒவ்வொரு சத்தத்திலையும், அந்த சத்தத்தை கேக்குற உங்ககிட்டயும் அந்த அருள் ததும்பி நிக்குது. ஆமா, உங்க காதுகள் வழியா அதுதான் வெளிப்படுது. நினைப்பவர் நினைக்கிற இடத்துலயும், நடப்பவர் நடக்கிற இடத்துலயும், அறிபவர் அறியிற இடத்துலயும்னு எங்கும் எப்பவும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது தான் அந்த அருள். அது உங்களுக்கு வெளியிலயும் இல்ல, உள்ளேயும் இல்ல. அதுதான் எல்லாமுமா இருக்கு. இப்போதான் நம்ம முக்கியமான கேள்விக்கு வரோம். சரி, காத்து மாதிரி அருள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குன்னா, அப்புறம் ஏன் நம்மால அதை உணர முடியல? அதை அடையறதுக்கு, அதை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கணும் இல்லையா? அந்த சாவி எது? இதோ அந்த சாவி. ரொம்ப எளிமையான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செயல். ஜீவகாருண்யம். அதாவது பசியால வாடுற ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து, எந்த உயிருக்கும் கெடுதல் நினைக்காம இருக்கிறது வரைக்கும், எல்லா உயிர்கள் மேலயும் நாம காட்டுற பாகுபாடற்ற கருணை. இந்த ஜீவகாருண்யம்ங்கிற ஒரே ஒரு ஒழுக்கத்தால மட்டும்தான் அந்த பேரருள பெற முடியும். வேற வழியே இல்ல. இது எப்படி சாத்தியம்? நாம செய்யற செயலுக்கும் கடவுளோட அருளுக்கும் என்ன தொடர்பு? பாருங்க, அருளுங்கிறது கடவுளோட தயவு, கடவுளோட கருணை. ஜீவாகாருண்யம்ங்கிறது ஆன்மாவான நம்மோட தயவு, நம்மோட கருணை. கடவுளோட கருணை ஒரு பெரிய எல்லை இல்லாத பிரகாசம்னா, நம்ம கருணை ஒரு சின்ன ஆனா அடர்த்தியான ஒளி. இப்போ உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரலாம். கடல் அளவுக்கு இருக்கிற அந்த பேரருள, உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற நம்ம சின்ன கருணைய கொண்டு எப்படி அடைய முடியும்? ஒரு சின்ன துளி எப்படி ஒரு சமுத்திரத்தை அடைய முடியும்? இது சாத்தியம்தானா? இதுக்கான பதில் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தையே நமக்கு உணர்த்துது. எப்படின்னு கேக்குறீங்களா? எப்படி ஒரு சின்ன தீப்புரி ஒரு பெரிய காட்டையே பத்த வைக்குதோ, எப்படி ஒரு சின்ன விளக்கோட நெருப்ப வச்சு ஒரு பெரிய நெருப்பு குவியலை நம்மால உருவாக்க முடியுதோ, அதே மாதிரிதான் ஆன்மாவோட கருணையான ஜீவகாருண்யம்ங்கிற சின்ன நெருப்ப கொண்டு கடவுளோட கருணையான அருள்ங்கிற பெரு நெருப்ப நிச்சயமா பெற முடியும். இதுதான் அதோட சூட்சமம்.
ஆக பேரின்பத்துக்கான பாதை இப்போ ரொம்ப தெளிவா தெரியுது. முதல் படி ஜீவகாருண்யம். எல்லா உயிர்கள் மேலயும் எந்த பாகுபாடும் இல்லாம கருணையாயிருங்க. அந்த கருணையோட விளைவா கடவுளோட பேரருள், அதாவது அருட்பூரணம் உங்களுக்குள்ள தானாவே வெளிப்படும். அந்த அருட்பூரணம் வெளிப்பட்ட அடுத்த கணமே நீங்க தேடுற அந்த அழிவே இல்லாத பேரின்ப நிலைய நீங்க அடைஞ்சிடுவீங்க. இதுதான் வழி, இதுதான் ஒரே வழி. அப்போ நாம தேடுற பேரின்பத்தோட ஊற்றுக்கண் இறைவனோட பேரருள். அது எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அத அடையறதுக்கான ஒரே சாவி எல்லா உயிர்கள் மேலயும் நாம காட்டுற கருணைதான். நம்மளோட சின்ன கருணைங்கிற தீப்பொறிய வச்சுதான் அருள்ங்கிற அந்த பெரு நெருப்ப பற்ற வைக்க முடியும். இப்போ நீங்களே சொல்லுங்க, அந்த தெய்வீக நெருப்ப மூட்ட இன்னைக்கு உங்க கருணையோட முதல் பொறி எதுவா இருக்க போகுது?